பவி இன்டகிரேட் ஃபார்முக்கு வேறு அன்போடு வரவேற்கிறேங்க. லாஸ்ட் போஸ்ட்டில் போட்டிருந்தேங்க, இது மாதிரி சனிக்கிழமை அன்னைக்கு நாம் டோட்டலாக ஒரு 25 குட்டிகள் வந்து நம்ம எடுத்துகிட்டு வரோம் அப்படின்ட்டு. அதற்கான பயணம் வந்து காலையில் 2:30க்கே நாங்கள் கிளம்பினோம். கிளம்புறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய கடாய்ங்க, அதாவது ஒரு 60 கிலோ ஒன்று, 67 கிலோவில் 2 கடாய். அதுவாக பார்த்திங்கன்னா நம்ம போன இடத்துல ஒரு 35, மொத்தம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 3 கடாய் வந்து பெரிய கடாய் டம் டெலிவரி கொடுத்தோம். அதுக்கு முன்னாடி நம்ம போன இடத்துல பார்த்திங்கன்னா மெட்டாலாக இருக்காமலிங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா பசுமையாக நல்லா இருந்தது, மழை நல்லா பேஞ்சிருக்குதுங்க. அந்த நேரம் வந்து ரொம்ப பிரபலமானது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் தானுங்க. நாங்கள் ஒவ்வொரு முறையும் பார்த்திங்கன்னா மெட்டலாக தாண்டப்போ வந்து அந்த ஆஞ்சநேயர் கோயில் போய் கும்பிட்டு வரத வழக்கங்க. இந்த 4 வருடங்களாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோயிலுக்கு மட்டும் தான் நாங்கள் மாதம் ஒருக்கா வந்து ஆடு எடுக்க போகிறப்போ வந்து இதை பார்த்துட்ருக்கோம். இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயற்கை சூழல் நல்லா அமைஞ்சிருக்குதுங்க. பார்த்திங்கன்னா தெரியும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குன்ட்டு. மலை இருக்குங்க, மலையை சுற்றி பார்த்திங்கன்னா மரங்கள் நிறைய இருக்குது. இதை வரை பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து கூட்டம் ரொம்ப கம்மிங்க. காலையில் 6 மணிக்கு நாங்கள் போனதுனால இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்ததுங்க. மற்றபடி நீங்கள் ஒரு 7 மணி ஆச்சுன்னா 7 மணிக்கு மேலே போகிறப்ப கூட்டம் கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம கோயில்கிட்ட வந்தாச்சுங்க. கோயிலுக்குள்ளே வந்து நான் வீடியோ பெருசாக எடுக்கிறது இல்லைங்க. ஏன்னா நம்ம கோயிலுக்குள்ளே போகிறதே வந்து மன நிம்மதிக்காக. அங்கே போய் நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறவையிலோட மன நிம்மதியை நான் கெடுக்க விரும்பலை. அதனால் நான் உள்ளே வீடியோ எடுக்கலைங்க, வெளியே மட்டும்தான் எடுத்தேன். வெளியில் கோவிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா குரங்குகள் கூட்டம் வந்து அதிகமாக இருந்ததுங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு குரங்கு வந்து ரொம்ப அட்டு குழந்தைங்க, பார்க்குறக்கே ரொம்ப பாவமாக இருந்தது. நம்ம நண்பர் வந்து நம்ம சேலம் வாரணதியுமே பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் இயற்கையாக விளைஞ்ச மாங்காய் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தார். அதனால் அவருக்கு ஒரு மாம்பழம் கொஞ்சம் கொண்டு போனேங்க, லிமிட்டடாக கொண்டு போனேன். கொண்டு வர பார்த்திங்கன்னா அதில் பழத்துக்காக ரொம்ப ஏங்கிட்டு இருந்தது. சரி அப்படின்னு சொல்லி ஒரு பழம் வச்சேன். வச்சதையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரங்கு வந்து அழகாக எடுத்து சாப்பிட்டது. ஃபஸ்ட் டைம் கொடுத்தப்போ வந்து வாங்கலிங்க, அப்புறம் தூக்கி போட்டதுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடுச்சு. நெக்ஸ்ட் டைமெல்லாம் பார்த்திங்கன்னா கையிலேயே வந்து வாங்கிட்டு போச்சுங்க. ஒரு மன நிம்மதியாக இருந்தது. அப்புறம் கோவிலுக்கெல்லாம் போயிங்க ஒரு 1/2 அன் ஹவர் பார்த்திங்கன்னா ஒரு 6 மணிக்கு போனோம். ஒரு 6:30 வரைக்கும் கோவில் இருந்துட்டு அதுக்கு மேலே நாங்கள் வெளியில் வந்தோங்க. வெளியில் வந்தையுமே நம்ம அண்ணாவோட ஃபார்முக்கு வந்து காலையில் 6:40 டு 7 மணிக்குள்ளே போயிட்டோம். போனதையுமே பார்த்திங்கன்னா வெயிட் போட ஆரம்பிச்சிட்டோங்க. ஒவ்வொரு குட்டி பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 9 கிலோவில் இருந்துங்க 24 கிலோக்குள்ளே இருந்ததுங்க. ஒரே ஒரு குட்டி மட்டும் 35 கிலோ வெயிட்டில் இருந்தது. அப்புறம் எல்லாமே பார்த்திங்கன்னா வெயிட் கம்மி தான். நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா தெளிவான ப்ரீடாக வேணும், ஆனால் வெயிட் கம்மியாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இதில் வந்து நாங்கள் முடி அதிகமாக இருந்ததோ இல்லை வயிறு அதிகமாக இருந்ததையோ வந்து நாங்கள் கண்டிப்பாக எடுக்கலை. எல்லாமே வந்து நல்ல ஏஜ் கம்மியாக இருக்கிறது தான் வந்து வெயிட் கம்மிங்க. மற்றபடி எல்லாமே தெளிவாக இருந்தது. நானும் நம்ம நண்பரோட சப்போர்ட்டில் வந்து ஒவ்வொன்றையும் வந்து வெயிட் போட்டு நம்ம லோட் பண்ணோம். லோட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் எடுக்க வெயிட் நோட் பண்ணுறதுக்கே ஒரு ஆள் கரெக்டாக இருந்தது. நாங்கள் 6 to 7க்குள்ளேயே போனதுனால பார்த்திங்கன்னா தீனியெல்லாம் போட வேண்டான்ட்டோம். நம்ம நண்பரை வந்து ஃபஸ்ட்டே நாங்கள் போய் ஒரு 6 மணிக்கே வந்து அங்கே போய் இருக்க சொல்லியிருந்தோம். அவரும் நேரமே போய் பார்த்துட்டு தீனியெல்லாம் எதுவும் போட வேணான்ட்டாங்க. அப்போவே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4 கடாய் நம்ம காலையில் 2:30 கிளம்பியிருந்தோம். போகிறப்போ இதுக்கு முன்னத்த போஸ்ட் வந்து நான் போட்டிருந்தேங்க. ஒரு 3 பெரிய கடாய் வந்து அங்கே சேலத்துக்கு அருகாமையில் வந்து இன்னொருத்தர் கேட்டிருந்தாங்க. அதனால் அதை டெலிவரி கொடுக்கலாம் அப்படிங்கிறக்காக அதை வண்டியிலேயே நிறுத்திட்டுங்க இதெல்லாம் வெயிட் போட்டிருந்தோம். இந்த வெயிட் போட்டு முடிச்சதையுமே பார்த்திங்கன்னா இது தீனி சாப்பிட விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த எடுத்த கடாயை வந்து அங்கே டெலிவரி கொடுக்குறக்கு போயிருந்தேங்க. இப்போ நம்ம எடுத்த கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு 3 கடா குட்டி, ஒரு ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் போயரில் வந்துருந்ததுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ப்யூர் கருப்பில் வந்து தலைச்சேரிக்கும் போயர் கடாய்க்கும் போட்ட ஒரு ப்யூர் கருப்பு குட்டி ஒன்று வந்துருந்ததுங்க. எனக்கு வந்து அந்த கருப்பு குட்டி பார்த்திங்கன்னா நிறுத்தலாமான்னு ஒரு ஐடியா இருந்ததுங்க. நம்ம ஒட்டுக்கா கொடுக்குறப்ப வந்து 1, 2 நம்ம நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறக்காக டோட்டலாக எல்லாமே செல் பண்ணிட்டோம். இதெல்லாமே பாருங்கள் பக்காவான போயர் ஆட்டுக்குமே போயர் கடாய்க்கு பிறந்ததுங்க. இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஆவரேஜ் ப்ரைஸில் தான் வந்ததுங்க. இந்த டைம் நம்ம எடுத்ததே பார்த்திங்கன்னா காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்துகிட்ருக்கேங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டைம் வந்து குட்டிகள் வந்து எங்கேயுமே கிடைக்கிறது இல்லைங்க. நார்மலாக கறி ரேட்டே வந்து 450 ஆயிடுச்சு. அதனால் நாமளும் கொஞ்சம் காஸ்ட் கொடுத்து எடுக்கிறாப்புல இருக்குதுங்க. நம்ம டெலிவரி பண்ணுறது அப்படி தாங்க. நம்ம வார வழியிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் இருந்ததுன்னா நம்ம ஃப்ரீ டெலிவரி பண்ணலாங்க. இல்லை அதுக்கு மேலே போகிறப்ப பார்த்திங்கன்னா கிலோமீட்டருக்கு ஒரு 16 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து சார்ஜ் பண்ணணும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற அனைத்துமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம சேல் பண்ணியாச்சுங்க. மீதி வந்து ஒரு 6 ஃபீமேல் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரப்போ இன்னொரு நண்பரோட ஃபார்முக்கு போய் அப்புறம் ஒரு குட்டி எடுத்தோம். அதையும் நம்ம இந்த வீடியோவில் வெயிட் போட்டதை பார்க்கலாங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா 7 ஃபீமேல் இப்போ நம்ம கைவசம் இருக்குதுங்க. அதை நாளைக்கு காலையில் தான் நம்ம நண்பர் புக் பண்ணியிருக்காங்க, அவருக்கு டெலிவரி கொடுக்கணும்.
ஏன்னா இன்றைக்கி நாங்கள் வாரப்போ பார்த்திங்கன்னா மணி 10 மணி ஆயிடுச்சுங்க. காலையில் 2 மணிக்கு போய் நைட்டு 10 மணி ஆயிடுச்சு. அதனால் வந்து இன்றைக்கி வேண்டாம், நாளைக்கு காலையில் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஷெட்டில் இறக்கி விட்டுங்க. தீனியெல்லாம் போட்டால் தீனியெல்லாம் சூப்பராக சாப்பிடுதுங்க. எந்த விதமான குறையும் சொல்கிறதுக்கு இல்லை. இது அனைத்தும் பார்த்திங்கன்னா வெயிட் போட்டு முடிச்சுட்டு நம்ம தாத்தாவோட ஃபார்ம்லேயே விட்டுட்டுங்க. நம்ம அந்த 4 கடாய் வந்து டெலிவரி கொடுக்குறதுக்கு போயிருந்தோம். அது வீடியோவில் பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வாரப்போ வந்து கருங்கல்பாளையம், அதாவது பார்த்திங்கன்னா ஈரோட்டுக்கு அருகாமையில் கருங்கல்பாளையத்தில் பார்த்திங்கன்னா செக் போஸ்ட் இருக்குங்க. அதில் ஒரு காவல்துறை நண்பரை பார்த்தேங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு நடந்ததுங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வண்டி குறுக்காட்டி மினிமம் வந்து 50 முதல் 200 வரைக்கும் வாங்குவாங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம காவல்துறை நண்பர் வந்து வாரப்போ வந்து நண்பா அப்படின்ட்டு தான் வந்தார். வந்துட்டு அமௌண்ட்டை பற்றி எதுவும் பேசலிங்க. ஆடு வளர்த்துற தொழில் பற்றி ஒரு 1/2 hour அவர்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணணும். அவர் இது மாதிரி வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லி பராமரிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். நாங்களும் எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணி தரேன்னு தான் சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே பார்த்திங்கன்னா நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து சென்னை போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா 7 பக்கம் வந்து நம்மளைய குறுக்கட்டினாங்க. 7 பக்கத்தில் பார்த்திங்கன்னா 3 பக்கம் வந்து 50 ரூபா கொடுத்தாங்க. மீதி ஒரு 4 பக்கம் 100 ரூபா கொடுத்தோம். இந்த டைம் ஆட்சி மாறினதுனால என்னமோ தெரியலைங்க. இன்றைக்கி வந்து ஏகப்பட்ட காவல்துறை நண்பரை பார்த்தோம். அனைவருமே வந்து சிரித்த முகத்தோடு தான் தாட்டி விட்டாங்க. எந்த விதமான இதுக்கும் அல்ல. அது நம்ம காவல்துறை நண்பர் ஈரோட்டில் பண்ணவர் வந்து அப்ரோச் பண்ண வந்து சூப்பராக இருந்ததுங்க. இதே மாதிரி தொடர்ந்தால் வந்து அனைவருக்கும் நல்லா இருக்குங்க. இதில் வந்து நம்ம ஃபார்மில் நாம் இன்றைக்கி எடுத்த ஆட்டும்போட தாயாடுகளுங்க. அனைத்துமே வந்து நல்ல பால் வர்க்கமாக இருக்குங்க. அதிலிருந்து எடுத்த குட்டிகள் தான் எல்லாமே. அனைத்துமே வந்து இந்த டைம் புக் ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் டைமில் வந்து இன்னொரு லாட் எடுக்கிற ஐடியாவில் இருக்கிறேங்க. அதுவும் பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸ் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. அது வந்து நாளைக்கு ஈவினிங்குள்ளே அடுத்த அப்டேட் போடுறேங்க. நாளைக்கு ஒரு 4-5 பண்ணைக்கு போக வேண்டியது இருக்குது. அங்கே போயிட்டு நம்ம நெக்ஸ்ட் அப்டேட் போடலாம். அதில் பார்த்திங்கன்னா தலைச்சேரி வருதுங்க. தலைச்சேரி பீட்டில் கிராஸ் குட்டிகள் வருதுங்க. அது வந்து நாளைக்கு ஈவினிங் நம்ம அப்டேட்டில் பார்க்கலாம். அதிகப்படியாக வராதுங்க. மீறி போனால் ஒரு 5-6 வரும். அப்புறம் தலைச்சேரி ஆடுகள் 1-2 வருங்க. இப்போ நாம் எடுத்த ஃபார்மில் டோட்டலாக பார்த்திங்கன்னா 25 கிடா குட்டிங்க, 6 ஃபீமேல் கிட்டுங்க. பார்த்திங்கன்னா 31 குட்டிங்க. அதோட ஒரு 35 கிலோவில் ஒரு குட்டி. மொத்தம் பார்த்திங்கன்னா 32 குட்டி வந்து நம்ம நண்பரோட ஃபார்மில் எடுத்தோம். அதில் முதல்ல வந்து ஒருத்தர் வந்து 8 குட்டி கேட்டிருந்தாங்க நம்ம நண்பர். அவருக்கு ஒரு 8 குட்டி கொடுத்துட்டு மீதி ரிமைனிங் இருந்த குட்டி வந்து இன்னொரு நண்பருக்கு டோட்டலாக ஈரோட்டுக்கு அருகாமையில் 2 பேருக்கு கொடுத்துட்டோம். ரிமைனிங் வந்து 6 குட்டி வந்து ஃபீமேல் கிட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபீமேல் கிட் எடுத்தாங்க. அதை நம்ம அடுத்து இந்த நெக்ஸ்ட் பின்னாடி வருங்க. அதே மொத்தம் டோட்டலாக பார்த்திங்கன்னா 6+1 7 செய்தி காங்கியத்தில் நம்ம இன்னொரு நண்பர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு நாளைக்கு காலையில் கொடுக்கணுங்க. இதில் இருக்கிற ஒவ்வொரு குட்டியிலும் நம்ம வெயிட் போட்டுவிட்டுங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி காலையில் ஏர்லி மார்னிங் 2:30 நம்ம எடுத்த 4 பெரிய கடாய்ங்க, 3 பெரிய கடாய் அனைத்துமே பார்த்திங்கன்னா 60+. இதில் இருக்கிற குட்டி எல்லாமே நல்லா கிழங்காட்டங்க. ஃபஸ்ட்டு குவாலிட்டியான கடாய்களில் இருந்தது. இதை வந்து சேலத்துலேருந்து ஒரு 30 கிலோமீட்டருக்கு அந்த கொண்டு போய் டெலிவரி கொடுத்தாங்க. இதில் இருக்கிற ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா 65, 67, 60 இந்த 3 அளவுக்கு வந்து வெயிட் வந்தது. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு கிடா குட்டி வந்து 35 கிலோ இருந்ததுங்க. இது அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸில் தான் கொடுத்தாங்க. எல்லா பக்கம் சொல்கிறாங்க 500 விற்கிது 600 விற்கிதுன்ட்டு. அவ்வளோவெல்லாம் இல்லைங்க. நாங்கள் இன்றைக்கி கொடுத்த ரேட் வந்து பார்த்திங்கன்னா 400 சம்திங்கில் தான் கொடுத்தாங்க. பெரிய ப்ரைஸ் எல்லாம் இல்லை. வெளியில் வந்து 500 550 அவ்வளோவெல்லாம் இல்லைங்க. நாம் கொடுக்குறது வந்து பிலோ வந்து 450 கீழே தான் கொடுத்துட்ருக்குறேங்க. குட்டிகளில் வந்து வளர்ப்பு கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா 450 to 500 அந்த ரேஞ்ச் போயிட்டுருக்குதுங்க. அதே வந்து நம்ம கடாய் ரிட்டன் எடுக்கிறோம் அப்படின்னோம்னா அது நமக்கு அதுக்கான விலை கிடைக்கிறது இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 4 பல் 6 பல் ஆயிடுச்சு அப்படின்னாவே ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் கேட்குறாங்க. இதே சந்தை நிலவரத்துலேன்னு பார்த்தீங்கன்னா 400 சம்திங் தான் போகுதுங்க. நாம் அதிகப்படியான ப்ராஃபிட் வந்து என்றைக்கு வைக்கிறது இல்லை. நாங்கள் மினிமம் ப்ராஃபிட் மட்டும்தான் வச்சு பண்ணிகிட்ருக்கோங்க. இந்த ப்ரைஸு கொடுத்தா உங்களுக்கு கட்டுதா அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க. கட்டுதுங்க, கட்டாதே போகுதுங்க. ஏன்னா நாம் ரீசனபிள் ப்ரைஸில் எடுக்கிறோம், ரீசனபிளாக கொடுக்குறோங்க. ஏன்னா நம்ம அடிமாட்டு விலை கேட்குறதும் இல்லைங்க, ரொம்ப வந்து எச்சாவும் கொடுக்குறதில்ல. அதனால் வந்து நம்ம நார்மலாக வந்து நம்ம பிஸ்னஸ் போயிட்டுருக்கு. இதையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா வார வழியில் ஒரே ஒரு ஃபீமேல் கிட்டு மட்டும்தான் இருந்ததுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 18 கிலோ வந்தது. அதை எடுத்துகிட்டு நேராக நம்ம ஃபார்முக்கு ரிட்டன் வந்தாச்சு. ரிட்டன் வாரக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2-3 ஃபார்ம் கொண்டு வைங்க. நம்ம எடுத்த அந்த குட்டிகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா 25 கிடா குட்டிகளை வந்து இன்றைக்கி டெலிவரி கொடுத்தோம். ரிமைனிங் 6 குட்டி ஃபீமேல், அதோடு பார்த்திங்கன்னா இந்த ஒரு குட்டிங்க, மொத்தம் 7 ஃபீமேல் கிட்டு வந்து நம்மகிட்ட வந்ததுங்க. அதை 7ஐயுமே பார்த்திங்கன்னா நாளைக்கு மார்னிங் நம்ம டெலிவரி கொடுக்கணும். அது காங்கேயத்துக்கு அருகாமையில் கொடுக்கணுங்க. அதை கொடுத்துட்டு நாம் வரப்போ இன்னொரு 4-5 ஃபார்மில் வந்து தலைச்சேரி குட்டிகள் இருக்குதுனாங்க. அப்புறம் பீட்டில் கிராஸ்,
குட்டிகள் 1, 2 வந்திருக்குனாங்க. அதையும் நாளைக்கு காலையில் போய் பார்க்கணுங்க. நிறைய நண்பர்கள் வந்து கூப்பிட்டு கேட்குறீங்க. கேட்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிள் பீஸ் எடுக்கவே இல்லைங்க. இப்போ லாட்டாக எடுக்கிறதுனால லாட் அப்படியே நாங்கள் சேல் பண்ணிடுறோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு குட்டி வந்து நல்ல க்ரோத் அதிகமாகவும் இருக்கும், ஒரு குட்டி ரொம்ப க்ரோத் கம்மியாகவும் இருக்கும். அதனால் வந்து நாங்கள் ஆவரேஜ் ப்ரைஸில் தரோம். மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.